பார்க்கலாம் சார். ஓகே ஓகே. பர்னுன்னா பர்ன் எரிச்சல். அந்த அதாவது பர்ன் அப்படிங்கிறது இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜுரியை இவங்க சொல்லலை. எரிச்சல், உடம்புக்குள்ள ஃபீல் பண்ணக்கூடிய எரிச்சல் சொல்றாங்க, எரிச்சல் வலி சொல்றாங்க. அவனுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, வழக்கமா வீட்டில் வந்து சேர் டேபிள்லாம் கிடக்கிற இடத்துல கிடக்கும், கதவு இருக்கிற இடத்துல இருக்கும், ஜன்னல் இருக்கிற இடத்துல இருக்கும். அந்த வீட்டில் பல ஆண்டுகளாக பழகிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு அருகால் இடிக்கும். நமக்கு அருகாலில் கால் அடிச்சுப்போம், மேஜை காலில் வந்து கால் அடிச்சுப்போம், ஜன்னல் கதவுல வந்து தலை இடிக்கும். என்ன காரணங்க? நம்ம பழகின வீடு, பல ஆண்டுகளா பழகின வீடு, அது நம்மளை வந்து இடிக்குது, நம்மளை வந்து காயப்படுத்துது. நான் சொல்றது கரெக்டா? அது நம்மளை வந்து காயப்படுத்துது. நான் சொல்றது கரெக்டுங்களா? புரியல. நம்ம பல வருடமா வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு, அங்க இருக்கிற ஜன்னல் கதவு, அருகாலு, டேபிள், சேரு, சோபா, இதெல்லாம் வந்து சமயத்துல அது நம்மளை வந்து இடிக்கும், நம்மளை வந்து காயப்படுத்தும். நம்ம தான் அதை இடிக்கிறோம். அதுதாங்க. அதாவது யார் மேலே ஒரு கோபம், கடுப்பு, எரிச்சல் இருக்கும், புரியுங்களா? அப்போ வந்து நம்முடைய ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் சரியா இருக்காது, நாம போய் இடிச்சுப்போம். அந்த நேரம் வலி எப்படி இருக்கும்? மைண்ட்ல எரிச்சல் இருந்தா அங்க கடுமையான எரிச்சல் இருக்கும், மைண்ட்ல வலி இருந்தா கடுமையான வலி இருக்கும், புரியுங்களா? அப்ப அங்க இடிச்சது அப்படிங்கிற வலியை விட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் டர்புலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த இன்சிடென்ட் மூலம் தன்னை நமக்கு வெளிப்படுத்துது. நீ வந்து ரொம்ப இந்த மாதிரி எரிச்சல்ல இருக்க, கோபத்துல இருக்க, கடுப்புல இருக்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதுதான். அப்போ இந்த ஆங்கர், பர்னிங் அப், இன்சென்சிடு, அதாவது இன்டாலரன்ஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். எனக்கு முன்னால ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்குது, இயற்கைக்கு முரணான விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நியாயமற்ற முறையில் எல்லாம் நடந்துக்கிறாங்க. அதை வந்து இவங்களால பொறுத்துக்க முடியாது, ஆவேசப்படுவாங்க. அந்த ஆவேசம், அந்த பர்னிங் அப் ஆங்கர் அப்படிங்கிறதுலாம் உடம்புக்குள்ள எரிச்சல் வழியா இருக்கும். உடம்பெல்லாம் அப்படியே காந்தும், உடம்பெல்லாம் காந்தும். அந்த உணர்வை கொடுக்குங்க. அதுக்கு காரணம் இந்த பர்செப்ஷன் தான். அடுத்தது பர்சிட்டிஸ், முட்டி வைக்கும். பர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, ஒரு பகுதி இருக்கு அந்த முட்டியில. அது வந்து வீக்கம், அது வீங்கும். எப்ப வீங்கும்? ரிப்ரஸ்டு ஆங்கர், வாண்டிங் டு ஹிட் சம்ஒன், புரியுங்களா? அதாவது கோபம், வெளிப்படுத்த முடியாத கோபம், அழுத்தப்பட்ட கோபம், வாண்டிங் டு, அடிக்கணும் போல இருக்கும். ஆனா இவர் அதை வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிற அளவுல இவரோட மூமெண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நடக்கும், முட்டி வீக்கம் நடக்கும். ஸோ இப்போ சாதாரணமா அது எங்க இவருடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன பண்ணுது? இவரை இயக்கத்தை குறைச்சி கொஞ்சம் அமைதியா இருப்பா, அடக்கி வாசி, என்ன உனக்கு என்ன போச்சுப்போ அப்படின்னு சொல்லும். காலசஸ், அதாவது காலசஸ் அப்படிங்கிறது அந்த எலும்புகள்ல கடினமாகிறது, கட்டிகள் கடினமான கட்டியா வர்றது. ஆர்டன்ட் கான்செப்ட் அண்ட் ஐடியாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு சில ஐடியா இருக்கும், அதில் கொஞ்சம் கூட தளர்த்தியே கொடுக்க மாட்டாங்க. குடும்ப விஷயத்துல, ஆஃபீஸ் விஷயத்துல, என்ன சொசைட்டி விஷயத்துல பார்த்தீங்கன்னா இவங்க கான்செப்ட் ஒன்று இருக்கும். இவங்க ஒரு விஷயத்த நினச்சி வச்சுப்பாங்க, அதில் கொஞ்சம் கூட தளர்ச்சிங்கிறது இருக்காது. ஆர்டன்ட் கான்செப்ட் அண்ட் ஐடியாஸ், ஃபியர் சொலிடிஃபைட், புரியுங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா இவர் மனசு எப்படி கெட்டியா இருக்கோ அதே மாதிரி அங்கே உடம்புல கட்டியா மாறும். அதெல்லாம் கேன்சர் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் ரீச் ஆகுது. இந்த கேன்சர் அப்படிங்கிறது
இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபியர் solidifiedங்கறத கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்லுங்க. ஃபியர் solidified சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இல்லைன்னா அப்புறம் கூட பின்னாடி சொல்லுங்க சார். இப்ப போய்க்கலாம். அதாவது இவங்களுடைய ஹேபிட் இருக்குல்ல, இவங்களுடைய ஹேபிட், இவங்களுடைய கருதுகோள், ஹேபிட் பழக்க வழக்கமா இருக்கலாம், அது வந்து அவங்களுடைய எமோஷனல் பேட்டர்னா இருக்கலாம். அது வந்து இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ, பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இவங்களுடைய நேச்சர்லேருந்து இவங்களுக்கு ஒரு பயம் வரும். இவங்க வந்து உறுதியா இருக்கிறது, ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறது, கடினத்தன்மையோட இருக்கிறது, முரட்டுத்தனமா இருக்கிறது, மாத்திக்க முடியாம இருக்கிறது, அதுல இருந்து ஒரு பயம் வரும் அவருக்கு. அந்த இன்டர்னல் அந்த ஃபியர் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வரும். அடுத்தது கேன்சர் அப்படிங்கிறது இது நிறைய அவேர்னஸ் இதில் வேணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதில் வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கணும். கேன்சர் அப்படிங்கிற வேர்டே வந்து ராஜேந்திர சங்கரன் தெளிவாக சொல்லுவார். அந்த கேன்சர் மயாசம், அந்த மயாசம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹேபிட்டாக இருக்கும். தன்னை தனக்காக, தன்னுடைய சிந்தனைக்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய விருப்பத்துக்காக தன்னை சுற்றி உள்ளவர்களே தான் கண்ட்ரோலை வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. புரியுங்களா? இவங்க வந்து ரொம்ப சின்சியரா இருப்பாங்க, சீரியஸா, எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா பண்ணணும்னு நினைப்பாங்க, சுத்தமா நுணுக்கமா செய்யணும்னு நினைப்பாங்க, அக்யூரேஷன் செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட இருக்க நல்ல விஷயமா இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கிற வரையும் அது நல்ல விஷயமா இருக்கும். அது அடுத்தவங்கள்ட்ட திணிக்கும் போதுதான் அதே விஷயத்த தன்னை மாதிரியே அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது இருக்கு இல்லையா, இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா தெரியும். ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண தொழிலாளியா இருக்காரு. அவர் வந்து ரொம்ப சின்சியரா வேலை பார்ப்பாரு, பர்ஃபெக்டா வேலை பார்ப்பாரு, டைமுக்கு போயிடுவாரு, டைமுக்கு முன்னாலே அங்கே போயிடுவாரு, தன்னை யாரும் சொல்லாத அளவுக்கு அவ்வளோ நல்லா வேலை பார்ப்பாரு, நல்லா உழைப்பாரு. இதனாலேயே அவருக்கு வந்து வரக்கூடிய ப்ரொமோஷன் ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. அவர் வந்து அவர் கீழே இப்போ 20 பேர் வேலை செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, தன்னை மாதிரியே தனக்கு கீழே உள்ளவங்களையும் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறாரு, பங்க்சுவாலிட்டி எதிர்பார்க்கிறாரு, அந்த வந்து பியூரிட்டி எதிர்பார்க்கிறாரு. புரியுங்களா? தான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அந்த 20 பேர் தன்னை மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? இது அவருக்குள்ள கடுமையான கோபம், எரிச்சல், புரியுங்களா? சப்ரஸ்டு எமோஷன், அதாவது ப்ரொலாங்டு எமோஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது, ப்ரொலாங்டு சேட்னஸ் அப்படிங்கிறது, ப்ரொலாங்டு ஆங்கர் அப்படிங்கிறது, அது அடுத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க ப்ரொலாங்கடா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர் வருகிறது. இது குடும்பத்துல அந்த மாதிரி தான் நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க இருக்கணும், தான் நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இல்லை தான் நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கணும், பங்க்சுவலா இருக்கணும். ஸோ இப்படி வந்து அடுத்தவங்களை வந்து எப்ப பாரு ஏதாவது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுல கடுப்பு, எரிச்சல், கோபம், கவலை, பயம், இப்படி எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து பொருளாங்கடா இருக்கிறது. இந்த ரொம்ப காலமா மாசக்கணக்கில், வருஷக்கணக்கில் அந்த மாதிரி இருக்கிறது. அளவுக்கு அதிகமா அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது, இவங்களோட டார்கெட் வந்து இவங்க கெப்பாசிட்டி மீறி வச்சிருப்பாங்க. அதை இவங்க கடுமையா தலைகீழ்னு ஒர்க் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி அடுத்தவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கு பண்ண முடியாது. இவங்களோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இவங்க கெப்பாசிட்டி மீறி இருக்கும். புரியுங்களா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கேன்சர் வருகிறது. நிறைய கேஸ்ல இது பார்த்தாச்சு.
ஸோ டீப் ஹர்ட், அடுத்தவங்க இவங்களை வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. லாங் ஸ்டாண்டிங் ரிசென்ட்மெண்ட், ரொம்ப காலமா இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி. டீப் சீக்ரெட் ஆர் கிரீப் ஈட்டிங் அவே த அட் த செல்ஃப், ரொம்ப ரொம்ப ஆழமா அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய அந்த கிரீஃப். கிரீஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய வருத்தம், கோபம், இழப்பு. ஸோ இதனால வரக்கூடிய ஒரு உணர்ச்சி நிலைங்க, ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய உணர்ச்சி நிலை. அது வந்து ரொம்ப காலமா இருக்கு, வருஷ கணக்குல இருக்கு அப்படிங்கிறது. கேரியிங் ஹேட்ரட்ஸ், அதாவது வெறுப்பை, எப்பவும் வெறுப்பை தாங்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு அதிகமா அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்கும் போது பிரச்சனை இல்லை. கிடைக்கிறதுக்கு எங்கேயாவது உத்தரவாதம் இருக்கா? நாம் வாழக்கூடிய இடங்கள்ல நாம் எதிர்பார்க்கறது அடுத்தவங்கள்ட்டேருந்து கிடைக்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? 100% இருக்கவே இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் வேற வேற இயல்புல இருப்பாங்க, வேற வேற விருப்பத்தில் இருப்பாங்க, வேற வேற வாழ்க்கை குறிக்கோள்ல இருப்பாங்க. புரியுதா? ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் எவ்ரிபடி ஆஸ் தே ஆர். இதுதான் நேச்சுரல் இதுங்க. இயற்கையில நாம் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். we should accept everybody as they are. யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையில் முதல்ல நாம ஏற்றுக்கொள்ளணும். அதற்கேற்ற மாதிரி நாம் நடந்து கொள்ளணும். நமக்கு யாராவது உதவி செய்யணும் அப்படிங்கிறத விட நாம் அடுத்தவங்களுக்கு அவங்க மகிழ்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. ஆனால் இந்த கேன்சர் யாருக்கெல்லாம் வருகிறதோ அது பல நேரங்களில் நல்ல விஷயமா தான் இருக்குங்க, தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல விஷயத்தான் எதிர்பார்ப்பாங்க. புரியுங்களா? பெரும்பாலும் நல்ல விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கு, இந்த 4 பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், நல்ல நிலை கொண்டு வரணும். ஊர்ல வந்து என்ன அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, என் வீட்டுக்கார இறந்துட்ட பிறகு, என் அப்பா இறந்த பிறகு என்னை இப்படிலாம் காயப்படுத்தினாங்க, இப்படிலாம் என்னை கேவலப்படுத்தினாங்க, அவங்க முன்னால என் பிள்ளைகளை கௌரவமா தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு தாய் வந்து கடுமையா முயற்சி எடுக்கிறாரு. புரியுங்களா? அவங்க வந்து அவங்க கெப்பாசிட்டியை மீறி அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அமைச்சு அடுத்த பேர பிள்ளைங்களாம் வந்துடுச்சு. எல்லாம் வந்த பிறகும் அந்த ரூட்டு கீழே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த ரூட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப பிள்ளைங்கள்லாம் நல்லதா இருக்கு, ஆனா அவங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு. புரியுங்களா? அந்த ரூட் ஃபார்ம் ஆகி இன்டர்னலா அது பாட்டு வளர்ந்து வந்திருக்கு. இப்ப பிள்ளைங்க நல்லா, அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா டிசீஸ் உள்ள ஸ்டார்ட் ஆனது அது வளர்ந்து வந்து கண்ட்ரோல் மீறி வந்துருச்சு. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு சொல்றேன், 2 பேர் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கம்பெனியில் வந்து அவர் ப்ரொமோஷன் வாங்கின பிறகு இவர் அந்த மாதிரி இருந்ததுனால தான் ப்ரொமோஷன் சீக்கிரம் கிடைச்சிது. ஆனா இதே போல இன்னொருத்தர் எதிர்பார்க்கும் போது அவருக்கு அதுவே யமனா வந்துருச்சு. புரியுங்களா? ரொம்ப சின்ன வயசுங்க, ரொம்ப சின்ன வயசு, பிலோ 40, 30 to 40 தான். ஸோ அந்த பையன் இந்த மாதிரி வந்து கேன்சர் வந்து இந்த மாதிரி 1/10 ஆஃப் பீப்புளுக்கு இன்னைக்கு வந்து இது அச்சுறுத்திட்டு இருக்கு. சரிங்களா? சொல்லுங்க. முதல் கேஸ் புரிஞ்சுக்க முடியுது, அவருக்கு ரிசன்மெண்ட், கோபம் இதெல்லாம் இருக்கு, அவரால் செய்ய முடியும், 20 பேரையும் கையில கொண்டாட முடியல, வருது. இந்த 2வது கேஸ்ல அந்த அம்மா அப்புறம் ஏன் அதாவது என்னோட அப்பாவுக்கு இறப்புக்கு பிறகு, என்னோட கணவனுக்கு இறப்பு பிறகு அவங்க ஒரு பெண்ணாக இருந்து அந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு அந்த ஊருக்குள்ள இருந்து இவளா பாத்துறோம் நாங்க, இவ என்ன பண்ணுவா, அதாவது அடுத்தவங்களுக்கு அடங்கி போகிறது இவங்களால முடியாது. புரியுங்களா? ஸோ அந்த ஈகோ இருக்கும் இவங்கள்ட்ட, அந்த ஓல்டேஜ் மிடில் ஏஜ் அந்த ஒரு ஈகோ இருக்கும், அவேர்னஸ் இருக்கும், அறிவுபூர்வமா செயல்படுவாங்க. ஆனா அவங்க அந்த லைஃப்ல எதிர்கொண்ட ஹர்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஹர்ட்னா அந்த புண்பட்ட அனுபவங்கள், புண்பட்ட அனுபவத்திலேருந்து ஒரு ஆவேசம், அதுலேருந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இது எடுத்துக்கிறது, அதுக்கு பேர் என்னதான்,
ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிறது, மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கிறது. உறுதி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்திலே ரொம்ப கடுமையான முயற்சி எடுத்து வாழ்க்கையில முன்னேறணும் சொல்லி அவங்க கெப்பாசிட்டி மீறின டார்கெட் இதெல்லாம். புரியுங்களா? நிறைய அதுக்கு அதற்காக அவங்க தியாகம் பண்ணி வளர்த்தாங்க. அந்த ரிசன்மெண்ட், வெறுப்பு இருக்கு இல்லையா, வெறுப்பு, கோபம், அதாவது தன்னை இப்படிலாம் காயப்படுத்துனாங்க, இப்படிலாம் அவமானப்படுத்துனாங்க, இப்படிலாம் இழிவுபடுத்தினாங்க. அது அது அவங்க ஒரு முறை பேசியிருப்பாங்க, அவங்க ஒரு முறை நடந்திருப்பாங்க. அது இவங்க மூளையில 20 வருஷமா 30 வருஷமா பெரிய அழுத்தமா இருக்கும். அப்படிலாம் பேசுறவங்க போற போக்குல பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க அதை ரிசீவ் பண்ணி வச்சுப்பாங்க. ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுவே இவங்க வாழ்க்கையை வழிநடத்துற மாதிரி மாறிடும். இதுதான். அதாவது தேவையை ஒட்டி நமக்கு என்ன அவைலபிலிட்டி அதை ஒட்டி ரொம்ப கேஷுவலா லைஃபை கொண்டு போறவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராதுங்க. அடுத்தவங்களுடைய வார்த்தை, அடுத்தவங்களுடைய செயல், அடுத்தவங்களுடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா, அவன் இப்படி பேசிட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அதை தூக்கி தலைமையில வச்சுக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் இந்த நோய்க்கான அடிப்படையா இருக்கு. ஸோ அப்போ இந்த வெறுப்பும் கோபமும் கவலையும் பயமும் வருஷ கணக்கில் அவங்களுக்கு போட்டு அழுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அது கேன்சருக்கு கொண்டு போகுது. புரியுங்களா? ஸோ இவங்க இவங்களோட டார்கெட் எப்பவுமே மோர் தேன் கெப்பாசிட்டி இருக்கும். அது எப்படி வந்துச்சு, எந்த ரூபத்தில் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் அதை நோக்கி வாழ்க்கை கடுமையாக நைட் அண்ட் டே இதே யோசனையாக இருக்கும். ஒரு கேஷுவலாக இவங்களால் வாழ முடியாது, கேஷுவலாக இருக்க முடியாது இவங்களால. புரியுங்களா? ஸோ இதுதான் தான் கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கும். இப்போ அவங்க இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி இவங்க என்னெல்லாம் பேசிட்டாங்க, இவங்க எதிராக என் பிள்ளைங்களை இப்படிலாம் நான் படிக்க வச்சு ஆளாக்கி குடும்பத்தை ஒன்று அப்படிங்கிறப்ப இவங்க பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க? படிக்கிறதுல, வேலைக்கு போறதுல என்ன தன்னுடைய விருப்பத்துக்காக அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பல நேரங்கள்ல இவங்களுக்கு உங்களோட டாஸ்க் ரொம்ப கடுமையா இருக்கும். நிறைய இவங்க உணர்ச்சி லெவல்ல நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் கேன்சருக்கு அடிப்படை. நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். கேன்சர்னாலே இவங்க அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்களோட டாஸ்க் ஜாஸ்தியா இருக்கும், இவங்க கெப்பாசிட்டி மீறினதா இருக்கும், ரொம்ப சின்சியரா, ரொம்ப நல்ல மனிதர்களா இருப்பாங்க. இவங்க ரொம்ப பல விஷயங்கள இவங்க நல்ல மனிதர்களா இருப்பாங்க. என்ன ஒரே விஷயம்னா அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது தான். இவங்க தன்னுடைய இயல்புக்காக, தன்னுடைய நோக்கத்துக்காக பிறரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த பொருளாங்கடு, அதாவது லாங் ஸ்டாண்டிங் கிரீஃப், லாங் ஸ்டாண்டிங் ஹர்ட், லாங் ஸ்டாண்டிங் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு நிமிஷம் கூட இவங்களை விட்டு அகலாம அப்படியே போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குது இல்லையா, அதுதான் கேன்சருக்கு காரணம். ஜஸ்ட் லைக் தட் போறவங்களுக்கு நிச்சயமா கேன்சர் வர்றதே இல்லை. ஆழமான துயரங்கள் எதுவுமே அந்த மாதிரி கேஷுவலா போறவங்களுக்கு வராது. ஸோ அடுத்தது கேட்ராக்ட். கேட்ராக்ட் அப்படின்னால என்னது? அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? துயரம் என்னவா இருக்கும்? கண்ணுக்கு முன்னால எல்லாம் பிளர்டா தெரியும், இருக்கிறது தெரியாது, திரை போட்டு மறைச்ச மாதிரி இருக்கும், திரை போட்டு மறைச்ச மாதிரி இருக்கும், பனி மூட்டத்துல போற மாதிரி இருக்கும். புரியுங்களா? இது வேற ஒண்ணும் இல்லைங்க, மைண்ட்ல ஃபியூச்சரை பத்திய ஒரு கிளாரிட்டி, அவேர்னஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். ஏன் கண்ணு நல்லா இருந்த கண்ணு தானே ஏன் இப்படி போகுதுன்னா அதுதாங்க அந்த ஏன் அது வயசான காலத்துல வருது அப்படின்னா, வயசு ஆக ஆக அந்த உலகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஜெனரேஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் அடுத்தடுத்து வர்றவங்க வருவாங்க. புரியுங்களா? இன்னமும் பட்டன் போர்டை கூட ஆப்ரேட் பண்ண தெரியாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. புரியுங்களா? பட்டன் ஃபோன் போய் ஆண்ட்ராய்டு அதுக்கு மேல இப்போ நிறைய ஃபீச்சர்ஸோட ஃபோன் வருது, ஃபோனுக்குள்ள எல்லாம் வந்துருச்சு. இன்னமும் பட்டன் ஃபோனை கூட ஆப்ரேட் பண்ண முடியாம இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சமூக வளர்ச்சியோடு, உலக வளர்ச்சியோடு, உறவுகள் வளர்ச்சியோடு
இணைந்து என்ன போக முடியாத இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வந்து அந்த மாதிரி தடுமாற்றமா இருக்கும். அந்த தடுமாற்றத்தினுடைய ஆழம் எந்த அளவுக்கு அவங்க மைண்ட்ல இருக்கோ அந்த அளவுக்கு பவர்ல வந்து ஒரு பவர் இல்லை, அந்த திரை போட ஆரம்பிக்கும். ஏன் இதுக்கு மேல நீ போகாதப்பா, அவ்வளவுதான். இப்போ ஐ ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன், கண்ணு பார்த்துக்கிறதுக்கு வைத்தியம் மாதிரியே இல்லைன்னு வச்சுங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க? வெளியில போக மாட்டாங்க, வெளியில போக முடியாது, பல விஷயங்களை வந்து பார்க்க முடியாது, படிக்க முடியாது, ஃபோன் பார்க்க முடியாது, தூரம் வர்றவங்க யாருன்னு தெரியாது. என்ன ஆகும் இவங்களோட செயல்பாடு? இவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தானா முடக்கப்படும். இதுதாங்க டிஃபென்ஸ் மெக்கானிக்ஸோட ஏற்பாடு. நோய் என்பது நம்மளை வந்து துன்புறுத்த வரல, நம்மளை பாதுகாக்க தான் வருது. நம்மளை இந்த புரிதல் நமக்கு நல்லா இருக்கணுங்க. நோய்க்காக பயப்படக்கூடாது. நோய் ஏதோ சொல்ல வருது நம்ம கிட்ட, அது உடலின் மொழி. அது அந்த மொழியை நம்முடைய புரிதலோட அவேர்னஸோட புரிஞ்சிக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சிம்பிளா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். புரியுங்களா? வாழ்க்கை என்பதும் நோய் என்பதும் ஒன்றோடு வந்து ரொம்ப நெருக்கமான உறவுடையது. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதையும் எப்படி வாழக்கூடாது என்பதையும் எப்படி வாழணும் என்பதையும் நம்மளோட நோய்கள் வந்து நமக்கு அறிவுறுத்துறதுக்கு தான் வருது. நம்மளை பயமுறுத்த வரல, நம்மளை அழிக்கிறதுக்கு வரல, நம்முடைய அழிவிலிருந்து பாதுகாக்க தான் வருகிறது. நீ இந்த இடத்துல கவனம் கொடுப்பா, இந்த இடத்துல கவனம் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு தான் வருதுங்க. ஸோ கேட்ராக்ட் அப்படிங்கிறது இப்படி வருது இல்லையா? கண்ணாடி பெரும்பாலும் போட்டிருக்கிறாங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா? ஒரு சிலருக்கு மைனஸ் பவர் நிறைய பேருக்கு இருக்கு. மைனஸ் பவர் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மைனஸ் பவர் கண்ணாடி போடலன்னா அவங்களுக்கு தூரம் இருக்கிறது தெரியாது, கிட்ட இருக்க ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. கிட்ட வச்சு நல்லா அழகா படிப்பாங்க, தூரமா இருக்கிறது தெரியாது. சரிங்களா? இவங்களுக்கு ஜென்ரலா எப்படி இருக்கும்னா, இப்ப என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. தன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ண போறேன், எப்படி இருப்பேன், குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், அதில் எப்படி பிளான் பண்ணிக்கணும், இதுல எல்லாம் வீக்கா இருப்பாங்க. தூர பார்வை கிளியரா இருக்காது, கிட்ட பார்வை நல்லா இருக்கும். இது மைனஸ் பவருங்க, மயோப்பியா. புரியுங்களா? ஸோ அவங்களுடைய இது நேச்சர் இதே மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து ப்ளஸ் பவர் ஜாஸ்தியா இருக்கும், கிட்ட இருக்கிறது தெரியாது. ஏதாவது படிக்கணும்னா இப்படி தூரமா இப்படி கீழே இறக்கி வச்சு படிப்பாங்க, தூரமா கைக்கு முடிஞ்ச அளவுக்கு கையை நீட்டி வச்சு படிப்பாங்க. புரியுங்களா? அவங்களுக்கு தூரம் இருக்கலாம் நல்லா கிளியரா தெரியும், கிட்ட இருக்கிறது சரியா தெரியாது. இவங்க எப்படி தெரியுங்களா? இவங்க குவைட் ஆப்போசிட். 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம் கழிச்சு நாடு எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன், நான் என்ன பண்ணுவேன், என்னை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப கிளியரா இருப்பாங்க. லாங் விஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். தன்னை சுத்தி நடக்கிறது தெரியாது. தன்னை சுத்தி இருக்கவங்க யாரு என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, என்ன நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுல கிளாரிட்டியா இருக்காது. போடுற கண்ணாடியிலேருந்து அவங்க நேச்சர் சொல்லலாம். ஓகேவா? செல்லுலைட். செல்லுலைட்னா என்னங்க சொல்லுங்க? செல்லுலைட்னா என்ன சார்? தெரியலையே சார். சார் பொம்மையா சார்? பொம்மைங்களா சார்? செல்லுலாய்ட் பொம்மைப்பாங்க. அதாவது ஸ்கின்னு ஹார்டா, ஸ்கின் வந்து டிஷ்யூஸ் வந்து ஹார்டா இருக்கிறது, ஃபைப்ரஸ் டிஷ்யூ. புரியுங்களா? ஸோ இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு? ஸ்டோர்ட் ஆங்கர் அண்ட் செல்ஃப் பனிஷ்மெண்ட். தோல் வந்து ஹார்டா இருக்கிறதுங்க.
ஸ்டோர்டு ஆங்கர் அண்டு செல்ஃப் பனிஷ்மெண்ட். கோபம் இருக்கும், கோபம் இருக்கும். அது அந்த கோபத்தை தணிப்பதற்கு அவங்க அவங்க அவங்களே பனிஷ் பண்ணிக்கிற ஒரு ஹேபிட் அவங்கள்ட்ட. சரிங்களா? கோவப்படுவாங்க, அடுத்தவங்களை அடிக்க மாட்டாங்க, இவங்களே அடிச்சுப்பாங்க, செவுத்துல அடிப்பாங்க, கத்தியால் கையை கிழிச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னது, தனக்குத்தானே பனிஷ்மெண்ட் வச்சுக்கிட்டு காட்டி அடுத்த உறவுகளை மிரட்டி ஏதாவது பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம்தான் செரிபிரல் பால்சி. செரிபிரல் பால்சி அதாவது இந்த செரிபிரல் பால்சி அப்படிங்கிறது மூளை கோளாறாயா? செரிபிரல்னா மூளை சம்பந்தப்பட்டது. அதான் அதாவது வந்து பெரும்பாலும் சின்ன குழந்தைகள் வரும், தலை மூளை வீக்கம், மூளை வீக்கம். அது வந்து எதனால வருது அப்படின்னா, நீட் டு யுனைட் த ஃபேமிலி இன் அன் ஆக்ஷன் ஆஃப் லவ். குடும்பத்தை ஒரு அன்பா பாசமா கட்டி வைக்கிறது, எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறது, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த போக்கு அவங்கள்ட்ட இருக்கும். சின்ன வயசுல இருந்தா கூட அவங்க பெண்ணால அவங்க வந்து பெரியவங்களானா இதுல வந்து அவங்க கான்சியஸா இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செரிபிரல் பால்சி, பிரெயினில் வரக்கூடிய இஷ்யூஸு, இதெல்லாம் அலோபதிக்கெலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக மைன்யூட்டாக போய் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம ஹோமியோ மருந்தில் அழகாக பண்ண முடியும். சரிங்களா? அவங்களுடைய அந்த ஹேபிட்டு, அவங்களுடைய எனர்ஜி பேட்டர்ன் என்னங்கிறத இந்த லேட்டஸ்ட் அட்வான்ஸ் சிஸ்டத்தின்படி நம்ம வந்து அவங்கள அசஸ் பண்ணோம்னா அருமையாக சிங்கிள் ரெமெடி வச்சு நல்ல பிரெயின் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா அருமையாக பண்ணலாங்க. சரி, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சரியான வேகம் தான் சார், சரியான வேகம் தான். சரி சரி. சில்ஸ் சில்லு என்னென்ன? குளிர், கடுமையான குளிர். மலேரியா காய்ச்சல் வந்தால் எப்படி இருக்கு? நக்ஸாமிக்க குளிர் எப்படி இருக்கு? அதுக்கு பேர் தாங்க சில்லு. எத்தனை போர்வை பார்த்தாலும் அந்த நடுக்கத்தை நிறுத்த முடியாது. இன்டர்னலாக நம்ம பாடிக்கு உள்ள வரக்கூடிய அந்த சில்னஸ் அப்படிங்கிறது, நடுக்கம் அப்படிங்கிறது. மென்டல் கான்ட்ராக்ஷன், புல்லிங் அவே அண்ட் இன், டிசைர் டு ரிட்ரீட். அதாவது அந்த மென்டல் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு இதுங்க, ஒரு பெரியவர் ஒருத்தர், அவருக்கு வயசு 70+. ஊரில் வந்து வீடு இருக்கு, வீட்டை ஒருத்தர்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரு பார்த்துக்க சொன்னவரும் அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். அட்வான்ஸ் வாங்கி அவர் வச்சுக்கிட்டாரு. வர வேண்டிய இது இருக்கு இல்லையா, வாடகை, அதையும் வாங்கி அவர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி செலவாச்சு அந்த மாதிரி செலவாச்சு அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். அந்த நிமிஷம் ஒரு ஷாக் வந்துச்சு அவருக்கு, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சிங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேஜ், அது ஒரு வீக்கெண்ட் அண்டு ஹெல்ப்லெஸ் ஸ்டேஜ். அது ஒன்றும் பண்ண முடியாது, இவரும் அங்கே போய் இருக்க முடியாது. நம்பி கொடுத்தோம், வரமாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய கண்ட்ரோலை மீறி விஷயங்கள் போகுது.
அப்போ ஒரு வீக்னஸ் அண்டு ட்ரெம்பிளிங் வருது. அது எப்படி ட்ரெம்பிளிங் எப்படி வரும்னா இந்த சில்னஸ்லேருந்து வருதுங்க. இது கண் கூட சமீபத்தில் அவர் வந்து நான் பார்த்த விஷயங்கள். புல்லிங் அவே அண்ட் என், அதாவது அவர்கிட்ட உருகிட்டு போகிறது, இல்லை அவருக்கு வந்து பேர்டன் வந்து சேர்றது, எதாக இருந்தாலும் சரி, புரியல. அந்த கண்டிஷனில் தே கேனாட் மேனேஜ், தே கேனாட் கண்ட்ரோல், புரியுங்களா? அந்த ஆஸ்பெக்டில் வர்றதுங்க. கொலஸ்ட்ரால், clogging the channel of joy, fear of accepting the joy. கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கொழுப்பு இல்லையா? அதாவது வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தேவையா இருக்கு. எல்லா உயிரினங்களும் தேவை. ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் ட்ரைங் டு கெட் ஹாப்பினஸ். பித்தோல்காஸ் சொல்வார், எல்லா ஆர்கானிசமே ஹாப்பினஸ்க்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் ஹாப்பினஸ் ஒரு இடத்துல இருக்கும், சரிங்களா? ஒரு மாடு இருக்கு, மாட்டோட ஹாப்பினஸ் எங்க இருக்கு தெரியுமா? நல்லா புல்ல மேய்ஞ்சிட்டு என்ன பெரிய மரத்தடியில படுத்து, தரையும் சில்லுன்னு இருக்கும், மேலையும் சில்லுன்னு இருக்கும், நிழலா இருக்கும். அங்க படுத்துட்டு மணிக்கணக்கில் அதை திரும்ப கொண்டு மேஞ்செல்லாம் புல்லெல்லாம் கொண்டு வந்து திரும்ப மவுத்துக்கு கொண்டு வந்து அசைப்படுது பார்த்தீங்களா? அதுதான் அந்த சொர்க்கம் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல். அது இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு இடத்துல இருக்கும் ஜாய் அப்படிங்கிறது, சரிங்களா? அது மனிதர்கள் மத்தியில் அது நிறைய வெளிப்படும், வித்தியாசமாக வெளிப்படும், சரிங்களா? வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா லீவில் ஒருத்தர் சினிமாவுக்கு போகலாம்பாரு, ஒருத்தர் பார்க்குக்கு போகலாம்பாரு, ஒருத்தர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம்பாங்க, ஒருத்தர் கோயிலுக்கு போகாம. எங்கே போகிறது? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடத்துக்கு மாற்றிக்க வேண்டியதுதான். அதே குடும்பத்துக்கு 4 பேருக்கு 4 இடம் ஜாய்ஃபுல்லாக இருக்குது, வேறு இடம் ஜாய்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்டில் கிளாக்கிங் த சேனல் ஆஃப் ஜாய், அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு சிக்கல் வர்றது, இல்லை ஃபியர் ஆஃப் அக்செப்டிங் த ஜாய், புரியுங்களா? மகிழ்ச்சியை அவங்க ஏற்றுக்கொள்ளுதலில் வந்து பயம் இருக்கிறது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு போக ஜாலியாக இருக்கும், கடலுக்கு போக ஜாலியாக இருக்கும், ஆனால் தண்ணி கண்டா பயமாக இருக்கும், சரிங்களா? ஜெயிண்ட் வீலில் போக விருப்பமாக இருக்கும், ஆனால் போகிறதுக்கு பயமாக இருக்கும், புரியுங்களா? இந்த ரோலர் கோஸ்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், எல்லாம் ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ஸோ இது வந்து இது ஒரு ட்ரைட், இது ஒரு நிலை, அது புரியுங்களா? கொலஸ்ட்ரால் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன், புரியுங்களா? ஓகே, அவங்க ஜாலியாக இருக்கணும்னு விரும்புவாங்க, அதில் கொஞ்சம் தயக்கம் பயம் அதெல்லாம் வந்து இருக்கும். இது யதார்த்தமாக நிறைய பேர் இப்போ இருக்க தான் செய்யுது. சர்க்குலேஷன் ரெஃபரன்ஸ் த எபிலிட்டி டு ஃபீல் அண்ட் எக்ஸ்பிரஸ் த எமோஷன்ஸ் இன் ஏ பாசிட்டிவ் வே. அதாவது பிளட் சர்க்குலேஷன், அதில் அதாவது வந்து பிளட்டு கிளாட் ஆகி போய் நிற்கிறது, த்ரோம்போசிஸ், பிளட்டு கொயகுலேட் ஆகி போகிறது, அதாவது பிளட் வந்து உரையாத்தன்மை, சில பிளட்டு இந்த கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும்போது இரத்த குழாயில் அடைப்பு வந்து சர்க்குலேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இது எல்லாமே என்ன அப்படின்னா எபிலிட்டி டு ஃபீல் அண்ட் எக்ஸ்பிரஸ் த எமோஷன்ஸ் இன் பாசிட்டிவ் வே. தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து ஒரு பாசிட்டிவான முறையில் இவங்களால் வெளிப்படுத்த முடியறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எரிச்சல், கோபம், புரியுங்களா? தன்னுடைய உணர்ச்சிகளை ஒரு சாதாரணமான முறையில் அடுத்தவங்க வந்து அதை எளிமையாக ஏற்றுக்கிட்டு அப்படியேப்பா சரி ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் தெரியுது, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா? இந்த அணுகுமுறையை இவங்களால கொடுக்கவும் தெரியாது, பெறவும் முடியாது. இதுதாங்க சர்க்குலேஷனில் வரக்கூடிய பிரச்சனை. அதாவது அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த உறவு, அந்த நட்பு, இது வந்து ஒரு ஈஸி ஃப்ளோ, நம்ம பேசுறது, நம்ம பழகிறது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கிறது, அவங்க சொல்லும்போது நாம ஏத்துக்கிறது, இது வந்து பரஸ்பரம் வந்து ஒரு கம்யூனிகேஷன்ல வச்சுக்கிறது,
பரஸ்பரம் ஒரு சர்க்குலேஷன் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வெளியில நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாத போது உள்ள அதுவே பிரச்சனையா மாறாது. எதையுமே சிம்பாலிக்கா பார்க்கலாங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் எந்த ஒரு நோயும் நம்மளுடைய இயல்புல அதுல என்ன சிம்பாலிக்கா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். கோல்டு, டூ மச் கோயிங் ஆன் அட் ஒன்ஸ், மென்டல் கன்ஃபியூஷன், டிசார்டர், ஸ்மால் ஹர்ட்ஸ். அதாவது இந்த கோல்டு அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லாஸ் சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டூ மச் கோயிங் ஆன் அட் ஒன்ஸ். நம்மளை விட்டு திடீர்னு ஏதாவது இழக்கிறது, நம்மளை விட்டு திடீர்னு ஏதாவது போயிடுறது. அந்த ஒரு அதாவது இது எப்படி அப்படின்னா இப்போ மழை நாளையும் சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது வேற, புரியுங்களா? ஆனா அந்த டெண்டன்சிக்கு நாம எப்படி இருக்கிறோம், சின்ன இழப்பை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்களுக்கு சளி அதிகம் பிடிக்கும்னு அர்த்தம். நம்மகிட்ட இருக்கிறது யாரும் பறிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு சளி ஜாஸ்தியா வருதுன்னு அர்த்தம். அப்ப இது பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் கூட இதுக்கு ரொம்ப பொருத்தமா வருங்க. சரிங்களா? இது என்னது, நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், இது என்னது, அதுதான் அவனுது இப்படிங்கிற ஒரு போட்டி எந்த வளர்ச்சி நிலையில இருக்கும் சொல்லுங்க? டோட்லர் சார். எஸ் 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 எஸ், இதேதான். புரியுங்களா? ஸோ இந்த வளர்ச்சி நிலையில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக சளி பிடிக்குங்க. போதுமா? அவ்வளோதான். மென்டல் கன்ஃபியூஷன், டிசார்டர், ஸ்மால் கட்ஸ், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து கோலிக் அப்படிங்கிறது இழுத்து பிடிக்கிறது, கிராம்ப், கோலிக் அப்படிங்கிறது. மென்டல் இரிட்டேஷன், இம்பேஷன்ஸ், அனயன்ஸ் இன் தி சரௌண்டிங்ஸ். புரியுங்களா? அதாவது தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலை என்பது இவங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப அமைதியற்று இருக்கிறாங்க. எல்லாரும் தன்னை சுற்றி எல்லாம் நம்மளை ரொம்ப அனயன்ஸ், ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, தாங்கவே முடியல. ஒரு அமைதியான முறையில அந்த சூழலை இவங்களால இருக்க முடியல, அப்படிங்கிறத எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு கோலிக், அந்த அந்த குடல் ஏரியா, செரிமான ஏரியா இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், பின்னால முதுக நோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கும். புரியுங்களா? வயிற்றுல தலாணி வச்சு அது மேல வயிற்று வச்சு அழுத்தி படுப்பாங்க. குழந்தைய தோல் அப்படி போட்டீங்கன்னா அந்த வயிற்றுல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது அழுகையை நிறுத்தும். இது அந்த அந்த கொலைக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கறது தான். அங்க ஒன்றும் நடக்கிறது இழுக்கிறதுலாம் கிடையாது, அது ஒரு சென்சேஷன். அந்த சென்சேஷன் எப்போ வருது அப்படின்னா இந்த மாதிரி வெளியில ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணுது, அமைதி நிலையில வச்சுக்குது, எல்லாரும் சரௌண்டிங்காக தன்னை ரொம்ப தொந்தரவு பண்ற மாதிரி, தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது அவங்க உடம்பு நான் இப்படி இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறத அந்த பாடி அதனுடைய லாங்குவேஜில் சொல்லுது. அவ்வளவுதான். கொலிட்டிஸ் இதுவும் இன்டெஸ்டின் சிஸ்டத்தில் வரக்கூடிய பிரச்சனை தான். இன்செக்யூரிட்டி ரெப்ரசன்ஸ் த ஈஸ் ஆஃப் லெட்டிங் கோ ஆஃப் தட் விச் இஸ் ஓவர். அதாவது ஃப்ரீக்வெண்ட் டயரியா, அன்கண்ட்ரோலபிள் டயரியா. புரியுங்களா? இன்டெஸ்டின் ஹோல்டிங்கே பண்ணாது, எதையும் சாப்பிட்ட உடனே போயிடும். புரியுங்களா? ஒரு நாளைக்கு 4 முறை, 8 முறை, 10 முறை, 20 முறை போகும். ஸோ புரியுங்களா? ஸோ இவங்களுடைய இது என்ன அப்படின்னா, இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா இன்செக்யூர்டு ஃபீலிங். எந்த வளர்ச்சி நிலையில் இருக்குங்க? இன்செக்யூர் ஃபீலிங் எந்த வளர்ச்சி நிலையில இருக்கும்? மனிதனுக்கு எந்த வளர்ச்சி நிலையில இருக்கும்? ஓம் ஸ்டேஜ். தன்னை யாராவது எப்போதும் பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த இது ஒரு கேஸ் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, கணவர் தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவர் வீட்லயே இருக்கிறது இல்லை. மாமியார் என்ன எப்ப பாரு அசிங்கமா திட்டிகிட்டே இருக்கு, என்னை தப்பா பேசுறாங்க, ஆனா
ஏன்னா கணவர் தான் கேட்கணும், அவர் கூடயே இருக்கிறது இல்லை, இருந்தாலும் கேட்கறது இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள், செக்யூர்டாக இருக்க வேண்டிய ஆள் அவர் ஒருத்தர் தான், அவரே இல்லை. இதான் இன்செக்யூர்ட் ஃபீலிங். அந்த அம்மாவுக்கு இருக்கிறது குவாலிட்டிஸ் தான். ஒரு நாளைக்கு 20 முறை டயரியா போகும். முதுமையிலையும் வரும்ல? அதாங்க, எந்த ஏஜ்ல தான் வரும்? முதுமையிலையும் செக்யூரிட்டி வரும்ல சார்? வரும் 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 வரும். அதாவது இங்க ஊம்புங்கிறது அங்க ஓல்டேஜ். ஊம்புங்கிறது இங்க ஊம்புங்கிறது இந்த எண்டில் இருக்கிறது அப்படியே டோட்டலா அந்த ஓல்டேஜ்ல வரும். அந்த இன்செக்யூர் ஃபீலிங், சப்போர்ட்லெஸ் ஃபீலிங்கு, புரியுங்களா? ஒரு எப்போதும் யாராவது அவங்க கூட யாராவது இருக்கணும்னு நினைக்கிறது, பாதுகாக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே ஊம்புல இருக்கிறது அத்தனையும் அப்படியே ஓல்டேஜில் இருக்கும். அங்கே வயது அனுபவம் தான் ஜாஸ்தியாக இருக்கும், புரியுங்களா? அவங்க முழுக்க முழுக்க குழந்தையாவே இருப்பாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இது இப்போ பிறந்த குழந்தை, அது அனுபவம் பெற்ற குழந்தை, அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஓகே. கோமாங்கிறது என்னங்க? கோமாங்கிறது என்னங்க? எகைன் இதுவும் இதே ஸ்டேஜ் தான். இந்த உலகத்தை என்னால் எதிர்கொள்ள முடியல, இந்த உலகத்தை என்னால் எதிர்கொள்ள முடியல, பயமா இருக்கு. எஸ்கேப்பிங் சம்திங் ஆர் சம்ஒன். கோமானாலே அவங்களுக்கு எல்லா சென்ஸும் இருக்குங்க, எல்லா சென்ஸும் இருக்கும். உயிர் ஓட்டம் இருக்கும், உயிர் ஓட்டம் இருக்கும். எதையுமே அப்ளை பண்ண முடியாது அவங்களால, புரியுங்களா? காது இருக்கும் கேட்காது, கண் இருக்கும் பார்க்காது, மூக்கு இருக்கும் நுகராது, வாய் இருக்கும் சாப்பிடாது, மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும், மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன், ஆனா இந்த உலகத்தை வாழறதுக்கு என்னால் முடியல. ஐ எம் கோயிங் பேக். இது என்ன ஸ்டேஜுங்க? பெரிய ஓம்பு. நான் இப்படியே இருந்துடுறேன், ஐ எம் பீயிங் ஆர் நாட், ஐ எம் ஜஸ்ட் பீயிங், தட்ஸ் ஆல். எனக்கு ஒன்றும் சோறு தேவையில்லை, வேறு ஒன்றுமே தேவையில்லை. சோறு தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, புரியுங்களா? இவங்களுக்கு பெரும்பாலும் எங்கே வந்து மேட்ச் ஆகும்னா ப்ரீ ஹோம் ஸ்டேஜில் இவங்களுக்கு மெடிசன் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு எஸ்கேப்பிங் மெக்கானிசம், வித்ராயிங் மெக்கானிசம். டோட்டலாக இந்த உலகத்துல வித்ரா பண்ணிக்கிறது, எஸ்கேப் ஆயிடுறது. அவங்களால சின்ன விஷயங்கள் கூட எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல போயிடுறது. இது வந்து 20 வயசுல வரலாம், 30 வயசுல, 50 வயசுல, எல்லாம் அங்கே அவங்களுடைய வளர்ச்சி நிலை இவ்வளவுதான், அவங்களுடைய வளர்ச்சி நிலை அவ்வளவுதான். இதுவரையும் எப்படியோ வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேல என்னால் வாழ முடியாது அப்படின்னு வித்ரா பண்ணிக்கிறது. டிஃபென்ஸ் மெக்கானிசம் இவரை எஸ்கேப் பண்ணி கொண்டு போயிடும். உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வேலை, உயிரை காப்பாற்றணும். அதுக்காக எதை பண்ணாலும் இழக்க தயாரா இருக்கும். அதுதான் நோய்கள். உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து, எப்போ இதெல்லாம் சரியில்லை, பண்ணிக்க, இதை மாற்றிக்க, திருத்திக்க, இதை செஞ்சிக்க அப்படின்னு சொல்றதுக்கு வர்றது நோய். உங்களை மரணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வர்றதில்ல நோய். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நோய் என்பது நம்மளை மரணத்துக்கு அழைத்து செல்ல வருவதில்லை, அது ஒரு உடலின் மொழி. அந்த மொழியை சரியாக புரிந்து கொண்டால் நாம் சிறந்த மனிதனாக வாழ முடியும். சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு என்ன மாற்றங்கள் தேவையோ அதை செய்து கொள்ளுங்க அப்படின்னு அச்சுறுத்தி சொல்றதுக்கு, அடிச்சு சொல்றதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வலியை கொடுத்து சொல்றதுக்கு, முதல்ல சொல்லும், கேட்கலன்னா அப்புறம் வலியை கொடுக்கும், அப்புறம் இன்னும் ஆழமான துன்பத்தை கொடுக்கும். ஏன்னா நீ வந்து இல்லை இந்த பக்கம் போகாத, போதும், நீ இப்படி போ, இந்த மாதிரி போ அப்படின்னு சொல்லி உங்களுடைய உடலின் மொழி வந்து உங்களை வழிமுறைப்படுத்தும். சிறப்பாக வாழறதுக்கு, மகிழ்ச்சியா வாழறதுக்கு என்ன தேவையோ அது செஞ்சுக்கன்னு சொல்லும். நோய் என்பது நம்மளை மரணத்திற்கு அழைத்து செல்ல வரவில்லை என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம அது வந்து நம்மளை வாழ வைப்பதற்கும், நம்மளை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கும், நம்மளை வந்து திருத்தி கொள்வதற்கும் தான் அது சொல்ல முயற்சி பண்ணுது. நாம தான் அதை வந்து கண்டுக்கிறது இல்லை, கவனிக்கிறது இல்லை, அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. அப்படி நான் சொன்னேன்னு கேட்டியா?
நான் சொன்னதை கேட்டு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சரி பண்ணிக்கலாமா? இப்போ கடைசி ஸ்டேஜில் வந்து ஐசியூவில் போய் படுத்துக்கிட்டு போராட தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, கன்ஜெக்டிவிட்டிஸ் கண்ணில் வந்து சொல்லுங்க. ஹலோ, ஓகே. Conjunctivitis, anger and frustration at what you are looking at in life. Conjunctivitis, கண்ணில் வந்து ரத்தம் தேக்கம் இருக்கிறது, சரிங்களா? இது வந்து கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி. ஒரு வாழ்க்கையை பார்க்குற பார்வையில் கோபமும் விரக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும்போது கோபம், அதான் சிவப்பு கலரு ரத்தம் அங்கே வந்து நிற்கிது. கண்ணை பாரு, ரத்தம் மாதிரி அந்த கோபம் வரும்போது எப்படி இருக்கு? கண்ணு செவன் இருக்கு, கண்ணு செவந்து போகுது, புரியுங்களா? இதுதான் கன்ஜெக்டிவிட்டிஸ். ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பும் கோபமும் ஜாஸ்தியா இருக்கும்போது கண்ணுல ரத்தம் அவ்வளோ வந்து நிற்கும், அதான் கன்ஜெக்டிவிட்டிஸ். கான்ஸ்டிபேஷன், இன்கம்ப்ளீட் ரிலீசிங், ஹோல்டிங் ஆன் டு garbage of the past, guilt over the past, sometimes singingness. அதாவது கான்ஸ்டிபேஷன் ஏன் வருது? நிறைய பேருக்கு இப்போ அது வருதுங்க. அதில் சுகர் பேஷண்ட் நிறைய வருது. ஏற்கனவே வேற கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக வந்துடுது. அதுக்கு ஏதாவது அவங்க பர்கேட்டிவ்ஸ் எடுக்கலைன்னா அவங்களால மோஷனே போக மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன தெரியுமா? லைஃப்பை பற்றி கான்செப்ட் தாங்க. லைஃப்பை பற்றிய கான்செப்ட் தாங்க. வாழ்க்கையில் வந்து எதையும் அவங்களால ஜீரணிக்க முடியறதில்லை. தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கறதுலேருந்து வெறுப்பு, கோபம் ஜீரணிக்க முடியல. இவங்க ஒரு ஜஸ்டிஸ் வச்சிருக்கிறாங்க, அந்த ஜஸ்டிஸுக்குள்ள மற்றவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க. அப்படிதான் சொல்லணும். அவங்கவுங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கும் நல்லது கெட்டதுங்கிற ஒரு கருதுகோள் இருக்குல்ல, எல்லாரும் அதில் தான் இருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? மனசுல சீரணிக்க முடியாத போது அவங்க வயிற்றுல ஜீரணம் நடக்கிறது இல்லைங்க. இதுதான் அந்த உடலின் மொழி. இதுதான் கடந்த காலத்து ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஒரு மனுஷன் நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த கெட்ட விஷயங்கள் மட்டுமே மனசுல வந்து பதிய வச்சுக்கிறது. ஒரு மனுஷனை பார்த்தா அவனை பற்றிய கெட்ட விஷயங்கள் மட்டுமே மனசுல வரும். அப்ப அவர் பார்க்கும்போது இவருக்கு எப்படி இருக்கும்? அந்த தேவையில்லாத குப்பைகள், அதாவது கழிவுகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு மனுஷனுடைய அந்த மோசமான விஷயங்கள் மட்டும்தான். மனுஷன் நல்ல விஷயங்கள் எவ்வளவு பண்ணியிருப்பான், அதெல்லாம் இவரு கண்ணுக்கு தெரியாது. அப்ப இவர் உடம்புல இருக்கிற குப்பைகள் வெளியில வராது, உள்ளூர் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் மட்டுமே பார்ப்பது, நல்ல விஷயங்கள் மட்டுமே பார்க்க முயற்சி பண்ணுவது, நல்ல விஷயங்கள் மட்டுமே கேட்க முயற்சி பண்ணுவது, நல்ல விஷயங்கள் மட்டுமே யோசிக்க முயற்சி பண்ணுவது, புரியுங்களா? ஸோ இந்த பழக்கத்தை நாம் வந்து ஒரு கட்டத்துல இல்லைன்னா கூட கடைசியா ஏஜ் வர வர இதெல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கணுங்க. அந்த சூழல்ல வாழ பழகிக்கணுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த ஹோல்டிங் ஆன் டு கார்பேஜஸ் ஆஃப் தி பாஸ்ட், கடந்த காலத்துடைய இவருக்கு வந்து இவரால் சீரணிக்க முடியாத பல விஷயங்கள் நடந்திருக்கும். அனுபவங்கள்ல நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், மகிழ்ச்சியானது நடக்கும், துன்பமானது நடக்கும். துன்பமானதை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிறது, அந்த சம்பவங்கள் மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த மனிதர்கள் மத்தியில அந்த கெட்ட மனிதர்கள் மத்தியமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது. சிலர் வந்து என்ற ஒருத்தர் சொன்னாருங்க, ஏங்க அவன் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, எப்ப பாரு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பாரு எப்படி பண்றான், இவன் பாரு எப்படி பண்றான், இப்படி எப்ப பாரு அவர் மீட் பண்ண சொல்லி நான் இப்ப அவரை பார்க்கறத விட்டுட்டேங்க. இப்ப எனக்கு நல்லா ஃப்ரீயா இருக்குங்க. எப்ப பாரு அவர் இப்படியே சொல்லிட்டு பாருங்க நண்பர். இவர் இப்ப அவேர்னஸ் வந்துருச்சு, புரியுங்களா? நம்மகிட்ட வரும்போது நான் வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணுவேன். ஸோ இப்படி சொல்லும்போது நீங்க சொன்ன மாதிரி நான் பார்த்தேங்க, இவர் தாங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவர் தான். ஆனா இப்போதான் நீங்க சொன்ன பிறகு தெரியுது இவர் இப்படி இருக்காரு. இப்போ அவர் பார்க்கறத விட்டுட்டாங்க. அவர் ஃபோன் என்னன்னு வச்சுட்டு ஃபோன் பண்ணா கூட அவர் ஃபோன் வந்தால் சமயத்தில் அட்டனே பண்றது இல்லை, மொத்தமாக நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாருங்க. இதுதாங்க ஜீரணிக்க முடியாத விஷயங்களை மைண்ட்லயோ, கடந்த கால ஜீரணிக்க முடியாத விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிறது, சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஜீரணிக்க முடியாம இருக்கிறது, இதெல்லாம் கான்ஸ்டிபேஷனுக்கு காரணம்.
கில்ட் ஓவர் தி பாஸ்ட். நான் வந்து தெரியாதனமா எப்போ நடந்த விஷயங்கள் அதை நினைச்சு வந்து குற்ற உணர்ச்சியோட இருக்கிறது. குற்ற உணர்ச்சியோட இருக்கிறது. இதை எப்படி பார்க்கணும்? நடந்து போச்சுங்க. இப்ப அதுக்காக என்ன பண்ண போறீங்க? புரியுதா? அதுக்கு பரிகாரம் தேடணுமா? நல்லது நிறைய பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்க, அதை காம்பன்சேட் பண்ணிடும். அந்த இடத்த, அந்த சிந்தனை இருக்கிற இடத்த நீங்க அடுத்தவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, முடிஞ்சது நல்லது செய்யுங்க. அந்த சிந்தனை இருக்கிற இடத்துல இது வந்து ஆக்குவை பண்ணிக்கும். நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. புரியுங்களா? சில நேரங்களில் ரொம்ப கட்டுப்பாக கூட இருக்கும். இவங்களுடைய பாஸ்ட் நினைக்கும் போது, இல்லை யாரையாவது பார்க்கும்போது, ஒரு சுச்சுவேஷன் நினைக்கும் போது இந்த மாதிரி கடுப்பு, கோபம், அதாவது ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் தான் ஜீரணமாகாம இருக்கிறது. இந்த இந்த சூழ்ச்சியத்தை புரிஞ்சுட்டா போதுங்க. நீ பர்கட்டிலாம் ஒன்றும் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? ஆமா. பழச அந்த குற்ற உணர்ச்சி மறக்கிறது நல்ல விஷயம் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் மட்டும் பாருங்க, நல்லவர்கள் மட்டும் பழகுங்க, மகிழ்ச்சி எங்க இருக்குதோ அங்க மட்டும் இருங்க. புரியுங்களா? உங்க அனுபவத்துல எவ்வளவு விஷயங்கள்ல அந்த மாதிரி நல்லது இருக்கு, அதை மட்டும் உங்களோட தொடர்புபடுத்திங்க. பர்கட்டிலாம் சாப்பிடணுங்க அவசியம் இல்லை. ஜீரணமாகறதுக்கு எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஜீரணம் ஏன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு இப்போ அவேர்னஸ் வந்துருச்சு. அவேர்னஸ் வந்துச்சு. அதுக்குன்னு சித்த மருந்து சாப்பிட தேவையில்லை, ஏன்னா ஹோமியோ மருந்தும் தேவையில்லை, எந்த மருந்துமே தேவையில்லை. அவேர்னஸ் வந்துட்டா போதும். கான்ஸ் காணுங்க என்ன, அதாவது அது பேர் என்ன தமிழ்ல? கால் ஆணி. ஆணி சொல்லுவாங்க. ஆணி. அது என்னது? அங்கே சாதாரண இருக்கிற சதை பகுதி தான் ஆடனா மாறிடுது. உள்ள வந்து ஒரு ஊசியை வச்சு ஒரு குதிரைக்கு லாடம் அடிப்பாங்க தெரியுமா? ஆணி வச்சு அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்க கால் ஆணி அப்படிங்கிறது. அங்கே ஆணியை வச்சு அடிப்பாங்க. ஆணி மாதிரி ஒண்ணு உங்க காலில் தானா உருவாயிருக்கும். புரியுங்களா? இது நல்லா இருந்த கால் தானே, ஏன் இப்படி ஆகணும்? இது ஏன் வருதுன்னு கேட்பாங்க. என்னத்து ஏன் வருது? உங்க காலில் வர்றதுக்கு நீங்க தான் காரணம், வேற யார் காரணமா இருக்க முடியும்? Hardened areas of thought, stubborn holding on to the pain of the past. Again இதேதான். அந்த சிம்டம் உங்களுக்கு என்ன சொல்லுது? ஹார்ட்னஸா இருக்கு, நீங்க ரொம்ப ஹார்டா இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை, உங்கள்கிட்ட அனுசரிச்சு போற தன்மை இல்லை, நீங்க ரொம்ப ஹார்டா இருக்கீங்க, உங்க மைண்ட் ரொம்ப ஹார்டா யோசிக்குது, என்ன ரொம்ப பிடிவாதமா இருக்கிறீங்க. அந்த பிடிவாதமே உங்களை என்ன பண்ணுது? கடுமையான வலிக்கு உள்ளாக்குது. இதுதான் உடலின் மொழி. நீங்க மனதில் எப்படி இருக்கிறீங்க, நீங்க இயல்பில் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய உங்களுடைய உடலின் மொழிங்க. இந்த உடலின் மொழியை நீங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க நோய் சரியா போயிடும். அவேர்னஸ் தான் இங்க வேணும். நான் அப்படி வந்து கடினத்தன்மையா இருக்கிறேன்னா பிழைக்குள்ள மாறிக்கணும், பழகிக்கணும், அவ்வளவுதான். யார் வேணாலும் பாருங்க, இந்த கம்ப்ளைண்ட் இருந்தா அவங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த கம்ப்ளைண்ட் இருந்தா அவங்க இருப்பாங்க. கேஸ் டேக்கிங்ல எல்லாம் ரொம்ப அற்புதமா உதவி செய்யுங்க. கம்ப்ளைண்ட் கேட்டாலே ஓகே, அதுலேயே இவருடைய ஹிஸ்டரி தெரிஞ்சு போயிடும். 4-5 கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாரு, அந்த கம்ப்ளைண்ட் இவருப்பட்ட மனுஷன் தெரிஞ்சு போயிடும். கொஸ்டின் கேட்கறது இங்க போனா போதும், நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருக்கு. புரியுங்களா? ஸோ கான்ஸ் அப்படிங்கிறது ஹார்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் தாட். எண்ணங்கள்ல ரொம்ப கடுமையா இருக்கிறது, ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கிறது, பிடிவாதமா இருக்கிறது. புரியுங்களா? இந்த பிடிவாதம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் நோய்க்கு காரணமா இருக்கு. அது இதுல வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஸ்டபர்ன் ஹோல்டிங் ஆன் த பெயின் ஆன் தி பாஸ்ட். கடந்த கால விஷயங்கள் நினைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, அதை மாத்திக்க முடியாம இருக்கு, அதை மறக்க முடியாம இருக்கு, அதை மைண்ட்ல ரொம்ப தேக்கி வச்சுக்கிட்டு இங்க தலையில இருக்கிற அந்த அந்த ஆணி போன்ற அந்த ஒரு தாட் அப்படிங்கிறது கீழே காலில் வந்து உருவாகுது. புரியுங்களா? நீ இப்படிலாம் வச்சு வாழறத விட கம்முன்னு உட்காரு, எங்கேயும் போகாத அப்படின்னு அந்த அந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுது? போதும், நீ வாழ்ந்த வரையும் போதும், நீ இதுக்கு பதில் வெளியில போய் யாரையும் தொல்லை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உட்காருங்க, நடக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ அப்படின்னு சொல்லுது. இதுதான் அந்த கம்ப்ளைண்ட் மூலம் உடல் சொல்லக்கூடிய மொழி, சொல். காஃப்
இந்த காஃப் இருக்கு இல்லையா, இந்த காஃப் அப்படிங்கிறது நான் துயரத்துல இருக்கிறேன், துயரத்துல இருக்கேன், யாராவது கண்டுக்குங்களேன் அப்படிங்கிறதான். டிசைர் டு பார்க் அட் தி வேர்ல்டு, லிசன் டு மீ, யாராவது கண்டுக்குங்களேன், என்னன்னு கேளுங்களேன், வெளியே சொல்ல முடியாத துயரத்துல கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் காஃப். காஃப்லன்னு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு தொல்லையா இருக்குன்னு நான் வந்து வந்துட்டேன், கிளாஸ்ல வந்து எல்லாருக்கும் தொல்லையா இருக்குன்னு நான் வந்து கிளாஸுக்கு போகல அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அங்க இவங்களுக்கு தர்ம சங்கடமான விஷயங்களோ இல்லை அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது உதவி கேட்டு கிடைக்காமலோ என்ன உதவி தேவைப்படுற சூழ்நிலையிலோ இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க. இது நான் நிறைய சந்தர்ப்பம் நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதாவது அந்த காஃப் அப்படிங்கிறது இவங்க கண்ட்ரோல் மீறி வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ காஃப். கிராம்ப், இந்த கோழிக்கு வந்து இல்லையா அதே மாதிரி தான் கிராம்ப் அப்படிங்கிறது, சதையை பிடிச்சி நரம்பு பிடிச்சி இழுக்கிறது. புரியுங்களா? அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்ன இருக்கு, டென்ஷன் இருக்கு, பிடிக்குது, இழுத்து பிடிக்குது. புரியுங்களா? டென்ஷன், ஃபியர், கிரிப்பிங், ஹோல்டிங். புரியுங்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சுளுக்கு ஏன் வருது, கிராம்ப் எப்போ வருது, எனர்ஜி கம்மியாக இருந்து அதிகமாக நீங்கள் எக்ஸசிவாக கையோ காலையோ நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்கன்னா கிராம்ப் வருது. புரியுங்களா? ஸோ அந்த போதை நிறுத்து, இதுக்கு மேலே சொல்லி ஆகணும்ல உடம்பு உங்கள்கிட்ட, ஏன்பா உன் கெப்பாசிட்டி என்ன, இதுக்கு மேலே என்ன இந்த அம்சப்படுத்தினா நாளைக்கு இழுப்புகளை என்னால் வர முடியாதுப்பா சொல்லணும். அது சொல்லுது, அது சொல்லுது. உங்களால் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சாதாரண நடக்கலாம், என்ன ஒரு வெறித்தனமான ஒரு விஷயத்துல இந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு உங்க கையும் காலையும் பயன்படுத்தினா நைட்டு கிராம்பிங் வராமல் என்ன பண்ணும்? அது சொல்லுது, உன் இம்சை எனக்கு தாங்க முடியலப்பா, உன் இம்சை என்னால் தாங்க முடியல, உன் இதுக்கெல்லாம் என்னால் இனிமெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுது அது. புரியுங்களா? அந்த அளவுக்கு நீங்க டென்ஷன்ல அதை இம்சப்படுத்துறீங்க, அது உங்களை திருப்பி இம்சப்படுத்துது. சொல்றது கேட்குறியா இல்லையா? நாளைக்கு போகாத, முடியாதுன்னு சொல்லு, இந்த மாதிரி கை காலை இழுத்து போச்சு என்னால் வர முடியலன்னு சொல்லி அனுப்பிச்சிடு, நாளைக்கு போகாத, ஒழுங்கா ரெஸ்ட் எடுன்னு சொல்லக்கூடியது கிராம்ப். ஓகேவா? சரி, இந்த இதை மட்டும் இப்போ முடிச்சிருவோம், சரிங்களா? கான்ஸ் டிசீஸ், அதாவது குடல்ல இன்ஃப்ளமேஷன், குடல்ல இன்ஃப்ளமேஷன் வர்றது ஏன் வருது? ஃபியர், ஒரி, நாட் ஃபீலிங் குட் எனஃப், எல்லாம் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் தான். நாட் ஃபீலிங் குட் எனஃப், ஒன்றும் சரியில்லை, பயமா இருக்கு, கவலையா இருக்கு, ஏதேனும் ஒரு விதத்தில் நான் வந்து உனக்கு சொல்லி தான் ஆகணும். ஸோ இப்போ குடலில் வீக்கம், செரிமான பிரச்சனை, வலி, வயிற்றுல வலி, புரியுங்களா? ஸோ சாப்பிட்டாலும் பிரச்சனை, சாப்பிடலான்னு பிரச்சனை, ஏதோ ஒன்று என்னை கவனிப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பயத்தையும் கவலையும் சரி பண்ணிட்டு சரியா போயிடும். கிரையிங், அழுகை, இந்த அழுகை என்பது இது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வரக்கூடியதுங்க. அழுகை எந்த ஸ்டேஜில் வரும்? இன்ஃபான்சி. அதாவது டோட்லர் கூட பேச ஆரம்பிச்சிடும். இன்ஃபான்சிக்கு வந்து அவருடைய ஒரே டிமாண்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது அழுகிறது மட்டும்தான். புரியுதா? டியர்ஸ் ஆர் தி ரிவர் ஆஃப் லைஃப், ஷெட் இன் ஜாய் ஆஸ் வெல் as in sadness and fear. அந்த அழுகையில் அங்கே இன்ஃபான்சிக்கு வர்றது டிமாண்டு, எனக்கு பசிக்குது, எனக்கு குளிருது, எனக்கு சூடாக இருக்கு, எனக்கு வலிக்குது, நான் உச்சா போயிட்டு நான் துணியை மாற்று, இதெல்லாம் ஒரு டிமாண்ட் வந்து எனக்கு செய்யுங்க அப்படிங்கிறது. அப்புறம் துக்கத்தில் என்ன பண்ணுவீங்க?
அழுவீங்க. ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல், அன்பு பாசத்தை காமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வரக்கூடியது அழுகை. புரியுங்களா? ஸோ இந்த மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த கண்ணீர் அதிகமாக வர்றது அப்படிங்கிறது ஒன்று பாசத்தில் வரும், இல்லை சோகத்தில் வரும். பாசத்தில் வரும், சோகத்தில் வரும். அதுக்கு சம்மந்தப்பட்டது அன்பு பாசம் தான். ஸோ இந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்ட்ரீம்லையும் அது தன்னை வெளிப்படுத்தும், அந்த எக்ஸ்ட்ரீம்லையும் தன்னை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? ரைட், நல்லது. இன்னைக்கு 11 ஸ்லைடு வரையும் பார்த்துருக்குறோம். 3 தான் பார்த்துக்கோமா இன்னைக்கு? சரி, பரவாயில்லைங்க. கேன்சரால கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்தது. ஓகே, தேவையான விஷயம் தான். 11 ஸ்லைடு பார்த்துருக்குறோம். மீதி போதுமா இல்லை இது தொடரலாமா? தொடரலாம் சார். கண்டிப்பா தொடரணும் சார். நல்லது. கண்டிப்பா தொடரலாம் சார். நம்மள நாமே மனதளவுல திருத்திக்கிறதுக்கு நிறைய தேவை இருக்கு சார். இது கண்டிப்பா நோய் வராம இருக்குன்னு நினைக்கிறோம். அப்ப நம்மளுடைய குணங்களையும் குணாதிசயங்களுமே மாத்திக்கிட்டோமே நம்ம நோயில இருந்து தப்பிச்சுக்கலாம் சார். ஆமா, மக்களையும் துயர்ல இருந்து வெளியில கொண்டாந்துடலாம். கண்டிப்பா. நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி. சரி, நல்லது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றிங்க. ஏதாவது கான்ட்ராடிக்ஷன் தான் அப்பப்ப சொல்லிருங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஆல். குட் நைட்.